பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவான் சுவிசேஷங்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே 40வது வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இந்த வசனத்திலே நாம் இப்படியா யோவான் நிருபத்திலே பார்க்கும்போது அங்கே மார்த்தாலும் மரியாளும் அவர்கள் நேசிக்கிற அவர்களுடைய சகோதரனை இழந்து விடுகிறார்கள். அவன் மரித்து விடுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு செல்லும்போது இப்படி என் சகோதரன் மரித்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த அருமையான சகோதரிமார்களை பார்த்து சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என்னவென்று சொன்னால், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நீ நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆன நாருமே என்று சொன்ன லாசருவை உயிரோடு எழுப்பினவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலே மரித்து போன சரீர அவயங்களை, செயல்படாத சரீர அவயங்களை, பிரயோஜனமில்லாத சரீர அவயங்களை கர்த்தர் செயல்பட வைப்பார், புதிதாக்குவார். அவர் அவைகளை சரீரங்களை புதிய அவயங்களாய் மாற்றுவார். ஒரே காரியம், நாம் அவரை நம்ப வேண்டும், அவராலே முடியும் என்று விசுவாசிக்க வேண்டும். அன்றைக்கு பர்திமேயு குருடனுக்கு ஆண்டவர் கேட்டார், நான் பார்வை கொடுப்பேன் என்று நம்புகிறாயா, விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி அவன் நம்புகிறேன் என்ற ஒரு வார்த்தை சொன்ன போது கர்த்தர் அவனுக்கு பார்வை கொடுத்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தேவைகளாக இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளோ காரியங்கள் இருந்தாலும், எவ்வளோ பலவீனங்களாக இருந்தாலும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனாலே அவைகள் எல்லாம் மாற்ற முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.